Lord is telling to you, which shall be fulfilled very fast. ஆண்டவராகிய தேவன் சொல்ல வேண்டிய காரியங்களை, உங்களுக்காக உரைக்க வேண்டிய காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாக சில காரியங்களை உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். And this time specific needs and specific things what you require shall be granted to you if you just have a little faith. இந்த முறையோ உங்ககிட்ட சிறிதளவு விசுவாசம் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப அவசியம். இது எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற காரியம் உங்களுக்கு நிறைவேற போகிறது. So you need a little faith like a mustard seed. இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட ஒரு சிறிய விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும். Many people speak about the faith of the mustard seed. நிறைய பேர் கடுகை போன்ற விசுவாசத்தை பற்றி பேசுவார்கள். See, might be the mustard what we use in India is very small. நம்ம இந்திய தேசத்துல நாம் பயன்படுத்துகிற அந்த கடுகானது ரொம்ப சின்னதாக இருக்கிறது. But the mustard seed used in Israel is slightly bigger. ஆனா இஸ்ரவேல் தேசத்திலயோ அவங்க பயன்படுத்துகிற அந்த கடுகின் அளவு கொஞ்சம் பெரிதாக இருக்கும். So it does not refer to the size of the mustard seed. இந்த வார்த்தையில அந்த கடுகளவு விசுவாசம் என்பது அதனுடைய அளவை அது குறிப்பிடல. It is, have you seen a mustard seed? It will not have any, the shape will be full round. நீங்க ஒரு கடுகை எடுத்து பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு சட்டை எதுவுமே இருக்காது, அப்படியே நல்ல ஒரு ரவுண்டாக இருக்கும். So your faith should be like that. உங்களுடைய விசுவாசமும் அப்படி ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். See, many of us we say that we have faith in the Lord, but we do not have the correct faith. நம்ம அநேகர் சொல்றோம், நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிற, ஆண்டவர் மேலதான் என் விசுவாசம் இருக்கிறது என்று. ஆனா உண்மையாகவே அது இல்லை. Why? Because we sometimes if the Lord's word takes more time, sometimes we get deceived by the evil spirit. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் பொழுது சாத்தானுடைய காரியங்கள் நமக்கு இடையில வந்து நம்மை வழிமாறி செய்யும்படி வைக்கிறது. So the Satan is trying to make your focus in the things what you should not do. அந்த இடைவேளையில அந்த தாமதமாக இருக்கிற நம்ம காத்து கொண்டு இருக்கிற நேரத்துல சாத்தானானவன் என்ன பண்ணுகிறான், நம்மளை வந்து வஞ்சித்து ஆண்டுடைய வழியில செல்லாமல் இருக்கும்படி வைக்கிறான். His name is called the deceiver. அவனுடைய பெயரே வஞ்சிக்கிறவன் என்றுதான் அழைக்கப்படுகிறான். He deceives you and he says to you it's not going to happen in your life. அவன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றான், இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிச்சயமா நடக்காது என்று உங்களை வந்து சொல்லுகிறான். And you just say the Lord has forgotten you. அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவர் உங்களை மறந்துட்டாரு, அவ்வளவுதான் அப்படி என்று சொல்லுவான். You should remember the Lord will never forget you because his word says I shall not leave you nor forsake you. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். அப்படி நீங்க சோர்ந்து போகின்ற வேலையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம் என்ன, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். End of the world, end of the days what you're going to live in this world, the Lord's word is genuine. And he has said, I will never leave you nor forsake you. ஆண்டவர் உங்களை நான் ஒருபோதும் கைவிடவோ மாட்டேன், உன்னை மறக்கவோ மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த பூமியிலே நீங்க ஜீவனோட வாழ போகிற நாட்கள் அனைத்துமே அந்த முடிவு வரைக்கும் அந்த வார்த்தையானது நிலைத்திருக்கும். See, many of us, we come to the halfway and we are not able to cross the other halfway because of unbelief. நம்ம அநேகர் விசுவாசத்தை நம்ம தொடங்கும் போது நிறைய விசுவாசத்தோட தொடங்குறோம். ஆனா அந்த நேரம் போக 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 அந்த விசுவாசம் அப்படியே கம்மியாகி அந்த பகுதியை நம்மளால சேரவே முடியாமல் இருக்கிறது. So we have to finish. நாம் முடிக்க வேண்டும், தொடங்கினதை நாம் முடிக்க வேண்டும். Why we are not able to finish? Because the deceiver comes in between and tries to change our mind and our eyes to a different direction. ஏன் நம்ம அப்படியே முடிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் சாத்தானானவன் நம்மளை வஞ்சித்து நம்மளுடைய கண்களை வேறு திசையில மாற்றி நம்மளுடைய கண்கள் வேறு திசையாக பார்க்கும்படி வைக்கிறான். But you should remember, if the Lord has said something to you, he will definitely do it for you. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டும், ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். 100% guaranteed, whatever the Lord has said to you, he will do it for you. அது 100% உண்மை, 100% நிச்சயம். உங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். See, every way we live in this world just because of his grace. நம்ம இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே. If his grace is not upon us and his mercy is not upon us, we should have been
consumed long back. அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம மேல இருக்காமல் இருக்கும் என்றால் நாம் எப்பொழுதோ நிர்மூலமாக இருப்போம். Because his mercies endureth forever. ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கும் கிருபைக்கும் முடிவே இல்லை. Endureth forever. அது எப்பொழுதுமே இருக்கிறது. His mercies endureth forever. அவருடைய கிருபையும் இரக்கமும் எப்பொழுதுமே என்றென்றைக்கும் இருக்கிறது. So we are not consumed because of his grace and mercy. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையினாலும் இரக்கத்தினால் மாத்திரமே. See, just think you are not walking in the road or you are not living in this world just by yourself. நீங்க ஒரு காரியத்தை எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டும். இந்த ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கின்றதும், நான் ரோட்ல நடக்கும் போது எங்க போனாலும் சரி, என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய கிரியை நிமித்தமாகவோ நிச்சயமாக கிடையாது. Again and again I am saying, don't believe yourself. நீங்க உங்களையே நம்புறதை நீங்க நிறுத்த வேண்டும். Don't believe you. நீங்க உங்களை நம்புறதை நீங்க Put நிறுத்தணும். your trust in the Lord. உங்களுடைய நம்பிக்கையானது கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்க வேண்டும். Put your whole faith on the Lord. உங்களுடைய முழுமையான விசுவாசமும் ஆண்டவர் மேல மாத்திரம் Don't இருக்க believe வேண்டும். yourself. நான் என்ன நம்புறேன் என்று நீங்க சொல்லக்கூடாது. Never use this word. நீங்க இத ஒருபோதும் இத Because சொல்லாதீங்க. if you say like that, tomorrow one day you will say, I wanted to do that and I'm not able to do that, but I've done everything wrong. நீங்க இப்படி உங்களை தான் நான் என்னதான் நம்பி இருக்கிறேன் நீங்க சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரத்துல எப்படி நான் தவறு நடக்கும் போது நான் என்ன நம்புறேனே இப்படி ஆயிடுச்சு என்று நாம் புலம்ப வேண்டிய So நிலைமையாகும். you try to put everything in the feet of the Lord. அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தின் கீழே வைத்து Put விடுங்கள். your trust in the Lord. உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல வைங்க. If it is God's will, I shall be able to do this. நீங்கள் என்ன சொல்லணும்னா இது கர்த்தருடைய சித்தமா இருக்கும் என்றால் இதை நான் செய்வேன். If it is God's will, I shall do that. இது கிறிஸ்து இயேசுவின் சித்தமா இருக்கும் என்றால் அதை நான் செய்வேன் So என்று சொல்ல everything வேண்டும். happens together for good for those who love God and those who are called according to His purpose. அவர் மேல அன்பு வைத்திருக்கிறவர்களும் அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட அனைவருக்குமே சகலமும் நன்மையாக தான் In முடியும். Psalms 18, it says, the psalmist David speaks out. In verse 3, he says, I'll call upon the Lord who is worthy to be praised. So shall I be saved from mine enemies. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி See, ரட்சிக்கப்படுவேன். there are many enemies all over the world. இந்த உலகம் முழுவதுமே நிறைய சத்துருக்கள் சாத்தானின் ஆவிகள் You இருக்கிறது. are surrounded by enemies. நீங்க உங்க சத்துருக்கள் தான் நம்மளை அப்படியே சுற்றி Don't இருக்கிறார்கள். think the people around you are your enemies. நீங்க நினைக்காதீங்க என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல நான் வேலையில செய்யறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் என்னோட எனிமி, என்னோட No, no, சத்துரு no, no, என்று. no, no. The Satan is making them to be your enemy. சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவன் அவர்களை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படி வைக்கிறான். It is not of their own self they do that. அது அவங்க சுயமாக செய்கின்ற காரியம் இல்லை. They do not know what they are doing. அவங்க என்ன செய்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. They have been possessed by the evil one. அவங்க சாத்தானால் அப்படியே அழுத்தப்பட்டு அப்படி They are செய்யப்படுகிறார்கள். trying to do something against you. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை So they have செய்கிறார்கள். been used by the demons அவர்கள் சாத்தானால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். to try to hurt you, உங்களை காயப்படுத்தும்படிக்கு, to speak hurting languages against you. உங்களுக்கு விரோதமாக பேசும்படிக்கும். So be careful. The person next to you is not your enemy, but the evil one is your enemy. அதனால உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களுடைய சத்ரு கிடையாது, சாத்தானானவன் தான் உங்களுடைய So சத்ரு. what have you got to do to be away from your enemies? இப்படிப்பட்ட சத்துருக்களில் இருந்து நீங்கள் விலகி இருப்பதற்கு நீங்க என்ன செய்ய So வேண்டும்? what we have to do is Psalms 18 verse 3, how the psalmist King David, how he speaks to the Lord and praises the Lord. I will call upon the Lord who is worthy to be praised. So shall I be saved from mine enemies. இங்க தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி When I ரட்சிக்கப்படுவேன். call unto the Lord, I shall be away from mine enemies. இந்த வசனத்துல பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கூப்பிடுகின்ற வேலையில சத்ருவிடத்துல இருந்து ஆண்டவராகிய தேவன் என்னை ரட்சிப்பார். I will call unto the Lord, and the Lord shall rescue me from the enemies who try to attack me and speak evil words against
against me. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என்னை விரோதமாக நினைக்கிற ஜனங்களும் எனக்கு விரோதமாக பேசுகின்ற ஜனங்கள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் என்னை விடுவிப்பார். So in verse 4 it says, the sorrows of the death compassed me, and the floods of the ungodly men made me afraid. 4ஆம் வசனத்துல பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய who பிள்ளைகளே, is this David? யார் இந்த தாவீது? He was a wonderful man of God. அவர் மிகவும் ஒரு அருமையான தேவ He மனிதர். was a wonderful man of God who has proclaimed the word of God. அவருடைய வார்த்தைகளை மிகவும் அழகாக விவரித்த ஆண்டவருடைய மனிதர். A man who always worshipped the Lord. ஆண்டவர் எப்பொழுதுமே துதித்த ஒரு நபர். So because when he worships the Lord shall speak about what's going to happen in the future. அவர் ஆண்டவரை துதிக்கின்ற நேரங்களில் எல்லாமே ஆண்டவராகிய தேவன் எதிர்காலத்துல நடக்க போகிற காரியங்களை அவருக்கு சொல்லுவார். He was a great prophet. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. In other words, he was also a priest. அவர் ஒரு போதகராகவும் இருந்தார். So he was a teacher. அவர் போதிக்கிறவராகவும் இருந்தார். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய he பிள்ளைகளே, went against Goliath with the word of God. அவர் கோலியாத்தை எதிர்த்து எதை வைத்து அவர் எதிர்த்து போனார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து. And he went with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுடன் சென்றார். The same David says, I had fear in my heart. அதே தாவீது தான் என்ன சொல்லுகிறார், என் இருதயத்தில் எனக்கு பயம் உண்டானது. So in verse 4 it says, the sorrows of death compassed me, and the floods of the ungodly men made me afraid. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. Every man at one time they will have the fear of death. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வேளையில நிச்சயமாக மரண பயம் என்பது நிச்சயமாக வரும். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, very long back I seen in the TV, ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக நான் நியூஸ்ல ஒன்னு பார்த்தேன். We knew about a man called Saddam Hussein. சதாம் ஹுசேன் என்ற ஒரு நபரை பற்றி நமக்கு தெரியும். A very brave man. ரொம்ப தைரியசாலி. So he was about to be hanged. அவரை வந்து அந்த மரண தூக்குல தொங்கிடுவதற்காக அவரை நிக்க வைத்திருந்தாங்க. So he prayed and before that he prayed. அவர் தூக்குல தொங்குவதற்கு முன்பதாக அவர் ஒரு ஜெபம் செய்தார். No, he prayed to, that is Lord Jehovah, what they call Allah. அவர் அல்லாஹ்விடம் ஜெபித்தார். So after that he came laughing for the place where he had to be hanged. அந்த ஜெபம் செய்து விட்டு அந்த தூக்கில தொங்கிடுவதற்கு முன்பதாக அவர் சிரித்து கொண்டே வந்தார். So I just watched his face every moment. I just wanted to watch his face. Does he have the fear of death? நான் அந்த நேரத்துல அவருடைய முகத்தையே ரொம்ப உருக்கமாக அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். Might be the people who had been watching, they would have been watching this the hanging, what do they call, that rope and all this they would have watched, but I was watching his face. மற்றவர்கள் வேற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், எப்படி தூக்குல தொங்க விடுறாங்க அப்படி என்று பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா நானும் அவருடைய முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன். So when they tied that rope in his neck, அந்த கயிறை அவருடைய கழுத்துல கட்டின போது I saw his face got changed. அந்த நேரத்துல அவருடைய முகம் மாறினதை நான் பார்த்தேன். It changed. அவருடைய முகம் மாறினதை நான் கண்டேன். Fear. பயம் வந்தது. Fear of death. மரண பயம் அவருக்குள்ள இருந்தது. You might say I'm a very strong man. அவர் சொல்லலாம் நான் ரொம்ப தைரியசாலி. You might say I'm a strong man. நீங்க சொல்லலாம் நான் ரொம்ப தைரியசாலி. You might say I not having the fear of death. எனக்கு மரண பயமே இல்லை என்று நீங்க சொல்லலாம். But when death comes near you, ஆனா மரணம் உங்க கிட்ட ரொம்ப அருகிலே வரும்போது your face will be changed. உங்களுடைய முகமானது நிச்சயமாக மாறும். Your face will change. உங்க முகமானது நிச்சயமாக மாறும். That is the attitude of every person. அதுதான் எல்லாருடைய இயல்பான ஒரு காரியம். See, this King David, he was a young man. இங்க தாவீது ராஜா ஒரு வாலிபராக இருந்தார். Now, it's written when he was running away from King Saul. சவுல் ராஜாவிடம் தப்பித்து அவர் ஓடின போது, so he says about Saul, அவர் சவுல் ராஜாவை பற்றி பேசுகிறார். The sorrows of death compassed me. அவங்க துரத்தி கொண்டு வரும்போது அவர் ஆண்டவரிடத்துல ஜெபித்தார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. And the floods of the ungodly men, he says that Saul is an ungodly man. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. See, he was once a godly man, Saul. சவுல் ராஜா ஒரு நேரத்துல ஆண்டவருக்கு பயந்த ஒருவராக இருந்தார். He said, "Oh, am I a Benjaminite?"
அவர் என்ன சொன்னார்? நான் யாரு? நான் ஒரு பெஞ்சமேட்டா இருக்கிறேன். Who was I? நான் யாரு? Who was I? He told like that. He was a godly man. அவர் ஒரு பரிசுத்தவனாக இருந்தார் ஒரு காலத்துல. So he says, the floods of the ungodly men made me afraid. ஆனா இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. My dear people, you will also have that fear. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் Every வரலாம். man will have the fear. எல்லா மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் வரலாம். Whatever it is. And in verse 5 it says, the sorrows of the hell compassed me about, the snares of death prevented me. And in verse 6 it says, in my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him, even into his gates. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாத் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவர் From the கூப்பிடும்போது, temple of the Lord, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவர் கூப்பிடும்போது, from the church, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவர் ஆண்டவரை from நோக்கி the gathering. அந்த கூடுதலிலிருந்து அவர் So ஆண்டவரை this நோக்கி gathering, கூப்பிடும்போது, you have a precious time to worship the Lord. அதனால் இந்த கூடுதலிலே ஆண்டவரை துதிக்கின்ற ஆராதிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. A precious time to worship the Lord and to get the fear of the Lord from the church. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நமக்கு வரும்போது ஒரு விசேஷித்த கிருபை, அவரை ஆராதனை செய்யும் போது நம்ம ஒன்றாக கூடி அவரை துதிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி And நாம் you can கூப்பிடுகிற even போது அவர் feel the நமக்கு presence கேட்பார். of God very near you, touching you. அவருடைய பிரசனம் நமக்கு ரொம்ப அருகிலே, அவருடைய பிரசனம் நம்மளை தொடுவதே நம்மளால உணர My dear முடியும். people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, this is a prophetic word for you. இது உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. Many times these kind of people would have wanted you to die. நிறைய பேர் நீங்க எப்போ மரிப்பீங்க, நீங்க எப்போ கீழே விழுவீங்க என்று நினைத்து கொண்டிருக்கலாம். Your good friends, உங்க நல்ல நண்பர்களே அப்படி your good நினைக்கலாம். relatives, உங்க சொந்தக்காரர்கள் அப்படி your நினைக்கலாம். good, whom you say they were very good to you, எனக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க என்று நீங்க நினைக்கிறவர்கள் இப்போ அப்படி மாறி இருக்கலாம். who sat and ate with you, உங்க கூட ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து உண்ணவர்கள், சாப்பிட்டவர்கள் உங்களுக்கு எதிராக மாறி இருக்கலாம். who were happy and laughing with you, உங்க கூட ஒன்றாக உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தவர்கள் now they are becoming enemies. இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சத்ருவாக The மாறி Satan has இருக்கலாம். made them an enemy to you. சாத்தானானவன் உங்களுக்கு விரோதமாக அவர்களை மாற்றி இருக்கிறான். But I'm saying, don't worry about anything. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்க எதை குறித்தும் The கவலைப்படாதீங்க. Lord says, call unto me. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை நோக்கி Call கூப்பிடு. upon the Lord. என்னை நோக்கி நீ I கூப்பிடு. will call upon the David says, I'll call upon the Lord, who is worthy to be praised, shall be saved from mine இங்க enemies. தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி When you ரட்சிக்கப்படுவேன். call upon the Lord, you shall be saved from the enemies. இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் கஷ்டமான வேலைகளிலும் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் தீவிரம் வந்தென்னை. Sing Maggie. பாதம் பணிவேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். படியும்
உமது கோலும் படியும் உண்மையாய். Hallelujah. So when the fear of death comes very near to you, அதனால் மரண பயம் உங்களுக்கு ரொம்ப கிட்ட அருகிலே வரும்போது call upon the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Call upon the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Many times the fear of death would have come very near to you. நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட மரண பயம் உங்களுக்கு ரொம்ப கிட்ட I do வந்திருக்கலாம். not know whether you call into the Lord, but the Lord's hand was upon you to deliver you. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கரமானது உங்களை விடுதலை செய்யும்படிக்கு வந்து இறங்கினது. Hallelujah. Hallelujah. We are alive not by our own power but by the power of the Holy Spirit. அதனாலதான் நாம் ஜீவனோட இருக்கிறோம். நம்மளுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய By the வல்லமையினால strength of பலத்தினால. the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய You பலத்தினாலே are alive and I am alive and we are alive. Our family is alive. Our children are alive. Hallelujah. நீங்களும் நானும் நம்மளுடைய வீட்டாரும் சபை குடும்பத்தினரும் அனைவருமே நம் ஜீவனோட இருப்பது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் And we மாத்திரம். have the power of the Holy Spirit inside us. பரிசுத்த ஆவியானுடைய பலனானது நமக்குள்ளே And இருக்கிறது. we have the only great name, the name of our Lord and Savior Jesus Christ of Nazareth. அது மாத்திரமல்ல, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்குள்ள And இருக்கிறது. we have the Spirit of the living God who resurrected Christ from the dead, who's called the resurrection spirit inside us to deliver us anytime, any minute, any second. இயேசு கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து உயிர் தெழுதும்படி வைத்த உயிர் தெழுதலின் ஆவியானவர், ஜீவனுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். And எப்பொழுதெல்லாம் we have the authority and power to break every evil powers by the name of Jesus Christ of Nazareth. We break and it shall be broken. நசினாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானின் கிரியைகளும் நாம் உடைக்கிறோம் என்று நாம் சொல்லும்போது அது உடைக்கப்படுகிறது. And if you pray for any person who have been bound by the evil one to be released in the name of our Lord and Savior Jesus Christ, and they shall be released. சாத்தானால் கட்டப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல போய் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை ஆவீர்கள் என்று நீங்க சொல்லும்போது அவர்கள் விடுதலை ஆவார்கள். So it is not the power of me, it is the power of the Holy Spirit, and anyone can use the name of the Lord and Savior Jesus Christ. It is not only for the servants of God, but it is can be used for any man. ஊழியக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் உரைக்கும் போது அவர்கள் விடுதலை அடைவார்கள். It's not necessary for any person to come to me or any servants of God. You can pray in the place where you are. You can pray for the deliverance of yourself. You can pray for the deliverance of your family. You can even pray for the deliverance of the friends and relatives and from anyone who are in bondage. யாருக்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, யார் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ என்று நினைக்கிறாங்களோ, இல்ல உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்க நினைச்சாலும் நீங்க யார்கிட்டயும் போய் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும் போது அங்க விடுதலை நிச்சயமாக The இருக்கிறது. Lord has given the authority to any man who calls upon the name of the Lord. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். See, there are many problems which are going to arise very soon. ரொம்ப சீக்கிரமாக நிறைய விதமான பிரச்சனைகள் வரப்போகிறது. A lot of calamities and a lot of problems which is going to arise very fast. நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிரச்சனைகளும் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறது. Now is the right time for you to call unto the name of the Lord. ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு. Now is the time you call unto the Lord. Oh Lord, my deliverer. See how David says, I love thee, O Lord, my strength, in verse 1. And he says, the Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my buckler and the horn of my salvation and my high tower. I will call upon the Lord who is worthy to be praised. So shall I be saved from mine enemies. தாவீது ராஜா 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று So verse சொல்லுகிறார். 2 he says, the Lord is my rock, my fortress, my deliverer, my God, my strength, in whom I will trust, my buckler and the horn of my salvation, my high tower. 2ஆம் வசனம் யாராச்சும் படிங்க. அவர் என் பெல்.
கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. கர்த்தாவே என்பதிலே, can you play the music? என் கேடகமும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், என் கேடகமும் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தாவே என்பதனே உம்மல் அன்பு கோர்ந்திடுவே. மரண கண்கள் சோர்ந்து கொண்டது, தோச்சன பிரவாகம் பயப்படுத்தினது. மரண கண்கள் சோர்ந்து கொண்டது, தோச்சன பிரவாகம் பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் சோர்ந்து கொண்டது. Come on. மரண கண்ணிகளும் என் மேல் விழுந்தது. கர்த்தாவே என்பதனே உம்மில் அன்பு கோர்ந்திடுவே. உத்தமமானதும். So the word of God says, call unto me and I shall deliver you from your enemies. அதனால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னுடைய சத்துருக்களில் இருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன். You know or you do not know. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ, there are a lot of enemies who are surrounding you. நம்மை சுற்றி நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள். You are surrounded by enemies. We are surrounded by enemies. உங்களை சுற்றிலும் நிறைய சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். None of the weapon which has been used by the evil one can be able to pierce on you or anyone in your family. ஆனால் அதிலிருந்து வருகிற ஒரு ஆயுதம் கூட உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் தொட முடியாது. Oh, the Satan will take the best of the arrows and see the sharpness of the arrows, and he shall just aim towards you, and it shall not come to you or anyone in your family, in the name of our Lord and Savior Jesus Christ. சாத்தான் என்ன பண்ணுவான், அவன் கிட்ட இருக்கிற ரொம்ப சிறந்த ஆயுதத்தை எடுத்து, ரொம்ப கூராக இருக்கிற ஆயுதத்தை எடுத்து உங்க மேல வீச நினைப்பான். He'll take the arrows. அந்த அம்பை எடுத்து வீச நினைப்பான். He will select the arrows. He'll see whether it's very sharp. அம்பை எடுப்பான், நல்ல கூர்மையா இருக்கு. And he'll see whether you will fall for this arrow. இந்த அம்பிலே உங்களை அவன் அடிக்கும் போது நீங்க கீழே விழுவீங்களா என்று அவன் பாப்பான். Aim properly towards you and someone in your family. உங்களையோ இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையாச்சும் கரெக்ட்டா அவன் குறி வைப்பான். But it should not hit any of the persons in your family, nor you. ஆனால் அவனுடைய குறியோ தப்பி போகும். அவன் உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் அவனால தொட முடியாது. It shall be destroyed. அது அழிக்கப்படும். It shall be destroyed. அது அழிக்கப்படும். In the starting place where it starts. அந்த ஆரம்பத்திலே அவன் தொடங்குகின்ற நேரத்திலே அது அழிக்கப்படும். Because we have the name of our Lord and Savior Jesus Christ, and we have the blood of Jesus Christ which is protecting you and me. ஏனென்றால் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நம்ம கூட இருக்கிறபடினாலே. Hallelujah. The blood that sets me free. Hallelujah. Can you sing? The blood that sanctifies. Hallelujah. Come on. Hallelujah. Amen.
Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. So we have been protected by the blood of Jesus Christ of Nazareth. You and me, we are protected this March. Oh, Ranakari Kriondronia. Uramaka Shahanyatro Kanyandro. The Lord speaking to you. Do not worry about anything. And I shall protect you and your family from every evil power. Can you translate? Hallelujah. Come on, translate. Translate. I said you translate. The Lord says you shall be protected ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க by my blood. என்னுடைய இரத்தத்தினாலே. My blood which cleanses you and your family. உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் சுத்திகரிக்கிற You are என்னுடைய இரத்தம். protected by the blood of Jesus Christ. அந்த சுத்திகரிக்கிற இரத்தத்தினாலே நீங்க The பாதுகாக்கப்படுவீங்க. most powerful weapon which is in the whole world. இந்த உலகத்திலே ரொம்ப வல்லமை மிகுந்த ஆயுதம் அதுதான். No one can enter inside the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கும்போது அங்க யாருமே உள்ள நுழைய No முடியாது. arrows will be able to enter எந்த ஒரு அம்பும் உள்ள நுழைய முடியாது. because you are covered, you and me, and we are covered by the blood of Jesus. ஏனென்றால் நீங்களும் நானும் நம்முடைய வீட்டாரும் எல்லாருமே இயேசு Come on, கிறிஸ்துவின் say இரத்தத்தினாலே hallelujah, மூடப்பட்டிருக்கிறோம். victory in the blood of Jesus. Hallelujah. இயேசு Come on, say. கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று Come on, say சொல்லுங்க. hallelujah. Hallelujah. Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் Victory in ஜெயம். the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். No fear can overtake me. எந்த ஒரு பயமும் என்னை மேற்கொள்ள No fear முடியாது. can overtake me. எந்த ஒரு பயமும் என்னை மேற்கொள்ள The fear of முடியாது. death shall not be able to overtake me. மரண பயம் என்னை மேற்கொள்ள And முடியாது. the Lord's hand shall be upon you and me. அவருடைய கரம் என் மேலும் உங்க You மேலும் are இருக்கும். delivered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்க In the name of Jesus விடுதலையானீர்கள். Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே No sickness has got the authority over your body. எந்த ஒரு வியாதியும் உங்க சரீரத்தின் Come மேல் on, say அதிகாரம் no இல்லை. sickness has got the authority over my body and நீங்க my சொல்லுங்க. children's body in the name of Jesus Christ. வாயை திறந்து சொல்லுங்க என் மேலும் என்னுடைய பிள்ளைகள் மேலும் அவங்களுடைய சரீரத்தின் மேலும் சாத்தானும் எந்த ஒரு வியாதியின் ஆவிகளுக்கும் வல்லமை இல்லை. There's no power for the evil one against me and my family. சாத்தானின் ஆவிகளுக்கு என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. They cannot overcome me, overtake me. அவர்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. I've been delivered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே I've நான் been protected. விடுதலையாயிருக்கிறேன். My family is protected. என்னுடைய குடும்பமும் நானும் We are safe in பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். the hands of the Lord. நாங்கள் ஆண்டுடைய கரத்திலே We பத்திரமாக are இருக்கிறோம். safe in the hands of the Lord. நாங்கள் ஆண்டுடைய கரத்திலே பத்திரமாக இருக்கிறோம். Our future is written in both the palms of the எங்களுடைய Lord. எதிர்காலமானது அவர்களுடைய இரு கைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. The glory and the lifter of my head. என்னுடைய மகிமையும் என் தலையை The உயர்த்துகிறது. glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை For உயர்த்துகிறது. thou, O Lord, art a shield to me. ஆண்டவராகிய தேவனே நீர் எங்க கேடகமும். Oh, thou, O Lord, art a shield to me. ஆண்டவராகிய தேவனே நீர் எங்களுடைய கேடகமும். My glory and the lifter of my head. எங்களுடைய மகிமையும் எங்களுடைய தலையை My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, art a shield to me, my glory and the lifter of my head. Yeah, my glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Oh, thou, oh Lord, art a shield to me, my glory and the lifter of my head. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. And he heard me out of his holy hill. என் தலையை உயர்த்தும் தேவன் நீர். என் தலையை உயர்த்தும் தேவன் நீர். என் தேவனே, என் ராஜனே, என் தலையை உயர்த்தும் தேவன் நீர். Hallelujah. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. For thou, O Lord, art a shield to me.
Oh Lord, art a shield to me, my glory and the lifter of my head. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, thou, oh Lord, art a shield to me. I am covered by the blood of the Lamb. I am covered by the blood of the Lamb. Come on, say, covered by the blood of the Lamb. I'm safe in the hands of the Lord. My glory and the lifter of my head. My glory and the lifter of my Father, oh Lord, art a shield to me. Hallelujah. 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 God bless you. So, all praise and honor we give to the Lord who has saved us and our family from every evil power and the enemies. எல்லா துதியும் கனமும் ஆண்டவராகிய தேவனுக்கே உண்டாவதாக. ஏனென்றால் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தபடியினால். And we say thank you, Lord, for protecting me and my family. நம் ஆண்டவருக்கு சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்தபடியினாலே. From the power of the evil one. சாத்தானுடைய வல்லமையில இருந்து எங்களை பாதுகாத்ததினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. Your power came and you have protected us. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையானது கீழே இறங்கி எங்களை பாதுகாத்தது. And been healed by your stripes. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். We have been healed by your stripes. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். Not demonic power or any kind of evil can be able to overcome us. எங்களை மேற்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. It cannot touch our body. அது எங்களுடைய சரீரத்தை தொட முடியாது. Our mind, spirit and body it cannot touch. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அது தொட முடியாது. We are safe in the hands of the Lord. நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே பத்திரமாக இருக்கிறோம். Thank you, Lord Jesus, for everything. நன்றி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும். We thank the Father. பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுடன். In the name of our Lord and Savior Jesus Christ. எங்களுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. All glory and honor belongs to Him. எல்லா துதியும் கனமும் அவருக்கே உண்டானது. All glory and honor belongs to Him. எல்லா துதியும் மகிமையும் கனமும் அவருக்கே உண்டானது. Blessing and honor. Can I have it? Glory and power be unto the Ancient of Days. Blessing and honor, glory and power be unto the Ancient of Days. Every dog in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God, and your kingdom shall not pass away. Oh, Ancient of Days. Oh, Ancient of Days. Oh, Ancient of Days. Your kingdom shall reign over all the earth, before the Ancient of Days. For none can compare to your matchless worth, before the Ancient of Days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God. Your kingdom shall not pass away. Oh, Ancient of Days. Come on, say. Oh, Ancient of Days. Come on, sing. Oh, Ancient of Days. Oh, Ancient of Days. Your
kingdom shall reign over all the earth, bow before the ancient of days. For none can compare to your matchless work, bow before the ancient of days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God, and your kingdom shall not pass away. Oh, ancient of days. Come on, say, oh, of days. Andrew, Kanyandro. Oh, yes, body language. Hallelujah. Speak. Yes, body language. உங்க சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாயட்டும். Oh, ancient of days. உங்க சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து எல்லா சுகவீனங்கள்லாம் ஓடுகிறது. Ancient of days. Oh, ancient of days. Come on, deliverance. Your kingdom shall reign over all the earth, bow before the ancient of days. Oh, God. All the earth, bow before the ancient of days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God, and your kingdom shall not pass away. உங்க சத்துருக்கள் எல்லாம் கீழே விழுவாங்க. All the enemies you're facing now shall fall down, but you shall rise. Come on, say in Tamil. All your enemies shall fall, but you shall not fall. Come on, say. சத்துருக்கள் எல்லாரும் கீழே விழுவாங்க, ஆனா நீங்களோ கீழே விழ You மாட்டீங்க. shall not fall. நீங்க கீழே விழ மாட்டீங்க. Because your kingdom shall reign over all the earth, bow before the ancient of days. None can compare to your matchless worth, bow before the ancient of days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God, and your kingdom shall not pass away. Oh, ancient of days. Blessing and honor, glory and power be unto the ancient of days. From every nation, all of creation, bow before the ancient of days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne and worship. You'll be exalted, O God. You shall be delivered by the power of the Holy Spirit. Come on, speak. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்க விடுதலை ஆவீங்க. And you're going to walk in the high places. உயர்ந்த ஸ்தலங்களிலே நீங்க The நடக்க promise what the போறீங்க. Lord has given to you ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த is going to be வாக்குத்தத்தம் fulfilled. அது நிறைவேற It has started. போகிறது. அது தொடங்கி You have விட்டது. started walking. நீங்க நடக்க Your legs ஆரம்பிச்சீங்க. have started walking உங்களுடைய கால்கள் நடக்க Towards the heights. ஆரம்பிச்சது. உயர்ந்த towards the heights. ஸ்தலங்களுக்கு. Who is leading you? யார் உங்களை அங்கே வழி நடத்தி A கொண்டு light is போறாங்க? leading you. ஒரு வெளிச்சம் A light is leading you. ஒரு வெளிச்சம் உங்களை நடத்தி கொண்டு போகிறது. Hand is holding your hand. ஒரு கரமானது உங்களுடைய கரத்தை dear son. பிடித்திருக்கிறது. உங்களுடைய My பக்கத்திலே. dear son. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகள். No, my dear son. என்னுடைய அன்பான மகனே. My dear daughter. என்னுடைய அன்பான மகளே. Come on, walk. நடங்க.
A hand is holding you. ஒரு கரம் உங்களை பிடித்திருக்கிறது. Holding your hand. உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. Come on, walk. நீங்க நடங்க. Come on, walk. நீங்க நடங்க. நீ நட. Come on, walk. நீங்க நடங்க. Come, I will show the high places. உயர்ந்த ஸ்தலங்களுக்கு நான் உனக்கு காண்பிக்கிறேன். The place what I have ordained for you. உனக்காக வைத்திருந்த இடத்தை. I ordained for you. உனக்காக நான் வைத்திருந்த இடத்தை. உனக்காக நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்த இடத்திலே நீ நடக்கும்படி நான் உன்னை அழைக்கிறேன். வா. I'm calling you. நான் உன்னை அழைக்கிறேன். Come to the place where I've ordained you. நான் உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற இடம், உனக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு. Oh, you're walking towards Moriah. மோரியாவை நோக்கி நீங்க நடந்து கொண்டு போறீங்க. Oh, Ranthrakanyandro Shahanyatrakanyandro. Abraham did not have any thoughts. Abraham did not have any thoughts. ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியல. He did not have any thoughts in his mind. அவருடைய எண்ணங்களிலே ஒண்ணுமே இல்ல. The Lord has said, and I shall do what the Lord has அவர் said என்ன to me. நினைச்சார்? ஆண்டவர் எனக்கு சொன்னார், அதை நான் செய்வேன் என்று நினைத்தார். I shall do what the Lord says because He is a good God. ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன், ஏனென்றால் அவர் நல்ல தேவன் என்றபடி He gave me what I wanted 100 years when I was 100 years. நான் 100 வயதில் இருக்கும்போது நான் என்னை வேண்டும் என்று கேட்டேனோ அதை எனக்கு அவர் கொடுத்தார். 100th year He gave me Isaac. ஆபிரகாம் 100வது வயசுல இருக்கும்போது ஈசாக்கை கொடுத்தார். So the Lord who gave me a son is asking him back. ஒரு பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் பிள்ளையை மறுபடியும் என்னிடத்திலிருந்து கேட்கும்போது நான் So he did not கொடுப்பேன். have any thoughts in his mind. அவர் கேட்கும்போது வேற எதையுமே யோசிக்காம ஆண்டவர் The கேட்டுட்டார், Lord said, செய்வேன் என்று and I சொன்னார். shall do. ஆண்டவர் என்னை செய்ய சொன்னார், அதனால் நான் செய்வேன் என்று நினைத்தார். But the Lord did not want the sacrifice of Isaac. ஆனால் ஈசாக்கின் பலியை அவர் விரும்பவில்லை. He wanted the faith. He wanted to see the faith and reveal it to the world. ஆபிரகாம் இடத்தில் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவும் உலகத்திற்கு He காண்பிப்பதற்காகவும் did it for that purpose. அந்த திட்டத்திற்காக தான் அப்படி செய்தார். Abraham was a humble man. ஆபிரகாமோ ஒரு தாழ்மையான மனிதர். So he just said, yes, Lord, I shall do it, whatever you said. ஆண்டவர் அவரிடத்துல உன் மகனை எனக்காக பலி கொடுப்பாயா என்று கேட்ட He பொழுது took ஆமா walk ஆண்டவரே in the நான் heights of the கொடுப்பேன். Moriah. அந்த மொரியாவை நோக்கி அவர் ஈசாக்கை அழைத்து கொண்டு He போனார். walked in the heights of the Moriah mountain. அந்த மொரியா மலையில உயரத்துக்கு நடந்து சென்றார். மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல கூட நடந்தார். மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் கூட நடந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மேலே நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மேலே நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், உனக்காக கர்த்தரானவர் பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். உனக்காக கர்த்தரானவர் பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். சொன்னதை எல்லாம் உனக்கு செய்து முடிப்பார். அந்த நேரம் என்று வந்தது. உனக்கு சொன்னதை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அந்த நேரம் என்று வந்தது.
பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே என் மகளே. உன்னை பாதுகாத்து உன்னை அரவணைத்து உன் குடும்பத்தை பாதுகாப்பினே. உன்னை பாதுகாத்து உன்னை அரவணைத்து உன் குடும்பத்தை பாதுகாப்பினே. சென்ற நாட்களை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. சென்ற காலத்தை நினைக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே. புதிய காரியம் உனக்கு செய்து புது வழியில் உன்னை நடக்க பண்ணுவேன். புதிய காரியம் உனக்கு செய்து புதிய பாதையில் நடத்துவேன். உனக்காக வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை நான் காண்பிப்பேன். சொல்லுங்க. உனக்காக வைத்திருக்கிற அவர் பொக்கிஷங்களை உனக்கு காண்பிப்பார். பார்மகனே, பார்மகளே, எல்லாம் உனக்காக வைக்கிறேன். பார்மகனே, பார்மகளே, எல்லாம் உனக்காக வைக்கிறேன். உன்னை ஒரு போதும் மறவாத உன் ஆண்டவர் நான் அல்லவா. உன்னை ஒரு போதும் மறவாத உன்னை நேசிப்பவர் நான் அல்லவா. தாய் மறந்தாலும் எல்லோரும் மறந்து போனாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன். உன் தாய் மறந்தாலும் எல்லோரும் மறந்தாலும் உன்னை நான் எப்படி மறப்பேன். ஹல்லேலூயா. மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ் பலித்து. God bless you. Hallelujah. Amen. Amen. சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Amen.